கடலூர் லெவல் கிராசிங் ரயில் விபத்து தொடர்பாக விசாரணை குழு இன்று 11 பேரிடம் விசாரணை மேற்கொண்ட நிலையில் விசாரணையில் மனித தவறு நிகழ்ந்திருப்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து விரைவில் அறிக்கை ரயில்வே நிர்வாகத்திலும் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. விசாரணையின் தற்போதைய நிலை குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் தாயுமானவன். கடலூர் செம்மங்குப்பத்தில் பயணிகள் ரயிலானது பள்ளி வேன் மீது மோதி விபத்து ஏற்பட்டதில் 3 பேர் உயிரிழந்த சம்பவம் என்பது நாடு முழுவதும் ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக ரயில்வேயின் தரப்பில் பல்வேறு நடவடிக்கைகள் என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக லெவல் கிராசிங்களில் பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது ரயில்வே தரப்பில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்று பார்த்தோம் என்றால், இந்த விபத்திற்கு பிறகாக ஏராளமான லெவல் கிராசிங்களில் விபத்து ஏற்படக்கூடிய சூழல் இருப்பதாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக கடுமையான கட்டுப்பாடுகள் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தமட்டில் பார்த்தோம் என்றால், தெற்கு ரயில்வேயில மொத்தம் 1643 லெவல் கிராசிங்கள் என்பது இருக்கின்றன. அதில் 1367 லெவல் கிராசிங்கள்ல இன்டர்லாக் தொழில்நுட்ப வசதி என்பது இருக்கிறது. அதாவது சிக்னலின் அடிப்படையில் தாமாகவே ரயில்வே கேட்டை மூடக்கூடிய வகையில் அதிநவீன தொழில்நுட்ப வசதி என்பது இருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 276 சிக்னல், அதாவது லெவல் கிராசிங்கள்ல அதற்கான வசதி இல்லாமல் மேனுவலா அங்க இருக்கக்கூடிய கேட் கீப்பர் உதவியோடு அந்த ரயில்வே கேட்டை மூடக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. இப்படியான சூழலை தான் கடலூர் விபத்திற்கு பிறகாக ரயில்வே தரப்புல சம்பந்தப்பட்ட அந்த லெவல் கிராசிங்கள்ல சிசிடிவி கேமராக்களை அமைத்து அங்கே பணியாளர்கள் முறையாக பணியாற்றுகிறார்களா என்பதை கண்காணிக்க முன்வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து இனி அடுத்து வரக்கூடிய 15 தினங்களுக்கு சம்பந்தப்பட்ட ரயில்வே அதிகாரிகள் கொண்ட குழுவினர் இந்த லெவல் கிராசிங் அமைப்பில் பணியாளர்கள் சரியாக பணியாற்றுகிறார்களா என்பதை கண்காணிக்கவும் உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் நேற்றைய தினம் அரக்கோணம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் மேற்கொள்ளப்பட்டிருந்த கள ஆய்வுல 2 லெவல் கிராசிங்கள்ல அங்கிருந்த ஊழியர்கள் பணியின் போது தூங்கிய ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. குறிப்பா கள ஆய்வின் போது கார்த்திகேயன் மற்றும் ஆஷிஷ் குமார் என்ற 2 லெவல் கிராசிங்கில் பணியாற்றிய கேட் கீப்பர்கள் உறங்கிய சம்பவம் என்பது அதிர்ச்சிகரத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழல்ல இருவரும் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக குரல் சோதனையின் போது இருவரும் எந்தவித ரிப்ளேவும் வழங்காத பட்சத்தில் அதிகாரிகள் கொண்ட குழுவானது சம்பவ இடத்துல ஆய்வு மேற்கொண்ட போது இருவரும் உறங்கிய நிலையில இருந்தது தெரிய வந்து அவர்கள் மீது இந்த நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. இனி வரும் நாட்களிலும் இந்த சோதனை என்பது மேற்கொள்ளப்பட இருப்பதாக ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாம கடலூர் இந்த விபத்துல மனித தவறு நடந்திருப்பதாக உறுதியாகி இருக்கிறது. இந்த மனித தவறை யார் செய்தார் என்பது தொடர்பான விசாரணை என்பது தீவிரமடைந்திருக்கிறது. இதற்காக ஒரு குழு, உண்மை கண்டறியக்கூடிய குழு என்பது நியமிக்கப்பட்டிருந்த சூழல்ல 3 பேர் கொண்ட குழுவினர் நேற்றைய தினம் அந்த விபத்து நடைபெற்ற பகுதிக்கு நேரடியாக சென்று ஆய்வை மேற்கொண்டிருந்தாங்க. அங்கு இருக்கக்கூடிய பகுதி மக்களிடம் நேரடியாக பல்வேறு கருத்துக்களை கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, மறுமுனையில இந்த விபத்து நடைபெறுவதற்கு காரணமாக 13 பேர் குற்றஞ்சாட்டப்பட்ட நிலையில அந்த 13 பேருக்கும் முறையாக சம்மன் என்பது வழங்கப்பட்டு இன்று முதல் விசாரணை என்பது துவங்கியிருக்கிறது. அந்த 13 பேர்ல குறிப்பிடத்தக்கதாக இந்த ரயிலை இயக்கிய லோகோ பைலட் மற்றும் உதவி லோகோ பைலட்டிடம் இன்றைய தினம் திருச்சி கோட்ட மேலாளர் தரப்புல விசாரணை என்பது நடத்தப்பட்டது. அந்த விசாரணையின் போது சம்பவம் நடந்த அந்த பகுதியில் லோகோ பைலட்டுகள் இருவருமே ஆபத்தை தெரிவிக்கக்கூடிய வகையில் ரயில்ல ஒலியை ஏற்படுத்தவில்லை, அதாவது ஆரனை அடிக்கவில்லை என்ற ஒரு தகவல் வெளியாகியிருந்த சூழலில் இது தொடர்பான விசாரணை என்பது நடைபெற்றது. இனி வரும் நாட்களில் மீதம் இருக்கக்கூடிய நபர்களிடமிருந்து அந்த விசாரணை என்பது நிறைவு பெற்று விரைவில் அறிக்கை என்பது தெற்கு ரயில்வேக்கு சமர்ப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு ரயில்வேக்கு அந்த அறிக்கை சமர்ப்பிக்கக்கூடிய பட்சத்தில் நடந்த இந்த சம்பவத்திற்கு யார் காரணம், யாரால் இந்த விபத்து ஏற்பட்டது என்பது தொடர்பான விவரங்கள் எல்லாம் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் பிரதானமாக குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் அங்கு இருக்கக்கூடிய கேட் கீப்பர் மற்றும் பேருந்தை இயக்கிய தனியார் பள்ளி ஓட்டுநர் இருவர் மீதான விசாரணை என்பது அடுத்த சில தினங்கள்ல துவங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.